மா இப்போ என்ன மீனா அந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளில போகணும் அப்படிதானே, அதுக்கு தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணுறீங்க, அவள் பரிகாரம்லாம் பண்ணுறாங்கிறாளே அப்படின்னு வந்து முத்து சொல்லும் பொழுது, டே எந்த பரிகாரம் வேணாண்டா, அந்த சாமியார் வந்தாங்கல்ல அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியார் தெரியுமா, அவங்க எப்படி ஒரு பயங்கரமான சாமியார் தெரியுமா, அவங்கள பார்க்கறதுக்கு கோயிலில் அத்தனை பேர் வந்து கியூ கட்டி நிற்கிறாங்கடா, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், இவங்க இருக்க வரைக்கும் என் தாலிக்கு ஆபத்து தான், ஒவ்வொரு நிமிஷமும் என் தாலி இறங்கிட்டே இருக்கணும் அவங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து யாரு அந்த சாமியாரா, உங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியுமா அப்படின்னு வந்து இப்போ முத்து ஆரம்பிக்க இந்த ப்ரெடிக்ஷன்ல தான் வந்து திருப்பி வந்து என்னடா சொல்ல வர, என்ன சாமியாரையும் திருப்பி ஏதாவது தப்பா பேச போறியா, எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு குறி சொன்னா அவங்கள வந்து தட்சணை கூட வாங்க விடாம அவங்கள வந்து பெரிய ஒரு குத்து விளக்கு எடுத்து குத்த போற, ஏண்டா மனுஷனடா நீ எல்லாம் ரவுடி பையன், நீ எப்படா ஏன் வயிற்று வந்து பிறந்த அப்படின்னு வந்து கேட்க எனக்குமே அந்த டவுட் அப்பப்போ இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல, என்னடா அப்படி பேசுற அப்படின்னா, அப்புறம் என் பொண்ணை வந்து இப்போ என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்புறத நான் ஏமா பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவள் எந்த தப்பும் பண்ணல, அவள் உங்களுக்காக பரிகாரம் பண்ணுறாங்கிறா விளக்கேற்றுறாங்கிறா, ஆனால் உங்களுக்கு என்னன்னா இதை சாக்கா வச்சு அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அவளை வீட்டை விட்டு அனுப்புனா எப்படி இந்த வீட்டு வேலைலாம் செய்வீங்க, வேலைக்கு ஆள் போட்டுப்பீங்களா, அதையே வந்து ஏன் பொண்டாட்டி போகணும், இதே வந்து மனோஜ் தான் தாலி இறங்குறதுக்கு காரணமாக இருப்பார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மனோஜை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா, என் அண்ணன் அனுப்பிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறோமா, உங்கள் ஃப்ரெண்டு இப்போ சிந்தாமணி எங்கே இருக்காங்க, அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னா அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, திருப்பி அந்த சாமியாரை கூப்பிட்டு வராங்க, இங்கே வச்சு ஒரு பரிகார பூஜை பண்ணுறோம், பூஜையை முடித்த உடனே இவ கிளம்பணும், இவ எப்போ திருப்பி வரணுங்கிறத அவங்க திருப்பி குறிப்பாத்து சொல்லும் பொழுதுதான் அவள் திருப்பி வீட்டுக்கு வரணும், அது வரைக்கும் மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல, அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போ அவங்க வராங்க, வந்தோடனே ஒரு பூஜை பண்ணுறாங்க, அந்த பூஜையில் வேற என் பொண்டாட்டி உட்காந்து அவமானப்படணும், உட்காந்து அதுக்கப்புறமா அவளை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புவீங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை இந்த பாருங்க இதெல்லாம் ஏன் உயிருக்கு தானே அதை பேசுகிறீங்க, நானே சொல்கிறேன் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க, மூட நம்பிக்கை தேவையில்லாத நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லும் பொழுதே இப்போ என்னென்னா அந்த பாருங்க நீங்கள் இதில் தலையிடாதீங்க, எனக்கு வேற வழியே கிடையாது, இவன் இந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா வேற வழியே இல்லை, நீங்களும் நானும் கிளம்பி இந்த வீட்டை விட்டு போகிறதான், இவன் அதுதான் ஆசைப்படுறா, நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த வீட்டை அப்படியே ஆண்டு அனுபவிக்கணும்னு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டு அனுபவிக்கிற அளவுக்கு என்னம்மா அந்த வீடு பெரிய பேலஸ் கட்டி வச்சிருக்கீங்க, திருப்பி நானும் பார்க்குறேன் பெரிய ஏதோ அரண்மனை கட்டி வச்சிருக்க மாதிரி இந்த வீட்டை ஆழணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக சிந்தாமணி உள்ளே வராங்க. சிந்தாமணி உள்ளே தம்பி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு புரியுது, அதுக்காக ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்க அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய எமோஷனலான விஷயம்னு அந்த இடத்த இருந்தால் மட்டும்தான் தெரியும், நான் என் கணவரை பிரிஞ்சிருக்கேன், ஆனால் கணவர் கூட இருந்து அவருக்கு நான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பா அப்படின்னு சிந்தாமணி பேச, வாங்க மேடம் நீங்களா, சரி நீங்கள் வந்துட்டீங்க, அப்புறம் எங்கே உங்கள் ஃப்ரெண்டு சாமியார் அப்படிங்க, ஃப்ரெண்டா, அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியார் தெரியுமா, அவங்க நமக்கு டைம் ஒதுக்கி வீட்டுக்கே பூஜை பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம், அவங்கள போய் அடிக்க பார்த்துருக்கியாப்பா நீ அப்படின்ட்டு, என்ன மாஸ்டர் நீங்கள் மாஸ்டர் அவங்க உங்கள் பொண்ணு மட்டும் உங்கள் மருமக மட்டும் இங்கே இருந்தால் போதும், உங்கள் பையனை கொஞ்சம் நேரம் வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன் என்ன வெளில அனுப்பிட்டு அப்படியே என் பொண்ணாட்டியும் பின்னாடியே வெளில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளானு அப்படின்னு கேட்க அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. முழிச்சு இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி ஓகே இப்போ என்ன, அவங்க சாமியார் வருவாங்க, அவங்க பரிகார பூஜை பண்ணுவாங்க, முடிச்சோடனே நாங்கள் கிளம்பணும் அவ்வளோதானே, சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அப்படி கையை கட்டிட்டு அமைதியாக போய் முத்து உட்காந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு என்னப்பா வந்தாச்சா அப்படின்னு கேட்க வந்ததுன்னா அதோ வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு குரல் மட்டும் கேட்குது. யார் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு லைட்டாக நமக்கு யோசனை வரும் பொழுதே நேராக சாமியார் உள்ளார வராங்க. உள்ளார இந்த பாருங்க நீங்கள் கூப்பிட்டீங்க தான் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளார வரேன், என்னை யாரும் இந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புனதில்லை, என் குறி தப்பாகவும் போனதில்லை, இப்போ நான் அந்த பரிகார பூஜை பண்ணுறேன், அது வரைக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் இந்த ஆள் அமைதியாக இருக்கணும், இவர் ஏதாச்சும் பேசினார்னா நான் கிளம்பி பாதியிலே போயிடுவேன், பரிகார பூஜையை பாதிலாம் விட்டு போனோன்னா அது பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு அவங்க சொல்ல, தயவு செஞ்சுரா என் தாலி மேலே கை வச்சு கேட்குறேன், எனக்கு நீ அமைதியாக இரு அப்படின்னு இந்த பக்கம் விஜயா கண் கலங்கி சொல்ல, சரிம்மா அப்படின்னு அமைதியாக இருக்கார் அவர். அவங்க உடனே பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து இந்த பக்கம் மீனாவை வேணே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு மீனா மேலே தண்ணி எல்லாம் தெளித்து, இந்த பொண்ணோட துர்சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்குது, நல்ல ராசியே இல்லாமல் இருக்குது, இப்போ அதனால தான் இந்த வீட்டில் அத்தனை பிரச்சனை, எனக்கே அவ்வளோ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அருகையில் உட்காந்துருக்கதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா
அவங்க அப்படியே திருப்பி ஏதோ வந்து பேச ஆரம்பிச்சு, அப்படியே சத்தமாக பேச ஆரம்பிச்சு வந்து இப்போ வேற வழி இல்லையா, வேற வழியே இல்லையா அப்படின்ட்டு வந்து வேற வழியே இல்லை, இந்த பூஜையை இப்போ முடிச்சுட்டு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வீட்டை சுற்றி ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும், அதுதான் ஒரே வழி அப்படிங்கும் போதே வந்து மீனா அழுதுகிட்டே வாங்கும் பொழுது 3 சுற்று தானே மீனா, சுற்றிட்டே 3வது சுற்றி முடிக்கும் போது நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து மனசில் நினச்சிக்கிறாரு முத்து. 3 சுற்றி எந்திரிச்சு மெதுவாக சுற்றுறாங்க. 2வது சுற்று சுற்றும் போதே உங்களுக்கு அழுகையெல்லாம் வந்துருச்சு. மீனா அப்போ ரொம்ப அழ ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இப்போ அண்ணாமலை ஏன் விஜயா அந்த மாதிரிலாம் அப்படின்னா வந்து ஏங்க பேசாமல் இருங்க, சாமியார் கோவம் வந்துட போகுது, ஏற்கனவே பட்ட கோபம் அவங்க ஏற்கனவே அவங்களை கோவப்படுனதெல்லாம் போதும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியாருங்கிறத நீங்கள் பார்க்கல, நான் பார்த்தேன். அவங்க கோயிலில் போய் எத்தனை ஆட்களை கூட்டந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லி முடித்து இப்போ வந்து எந்திரிச்சு எந்தாமா உன் துணியெல்லாம் எடுத்துக்க, ஒரு துணி இங்கே இருக்கக்கூடாது, உன்னோட பொருள் நீங்கள் எதுவுமே இல்லாமல் மாதிரி எடுத்துட்டு இப்போ நீ கிளம்பி போயிடணும், நாங்கள் திருப்பி சொல்கிற வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படிங்க சிந்தாமணி அப்படியே வெற்றி புன்னகைச்சிட்டு இருக்கும் போதே வந்து சரிம்மா இப்போ நாங்கள் கிளம்பி போகிறோம் எல்லாம் சரி, திருப்பி இந்த சாமியார் திருப்பி வந்து இப்போ அடுத்து நீங்களே இந்த வீட்டை விட்டு போகணுன்னாங்க அப்படின்னா வந்து கிளம்பிடுவீங்களா, சக்தி வாய்ந்த சாமியார்னு அப்படின்னு வந்து கேட்டோன்னா வந்து டேய் அவங்க சக்தி வாய்ந்தவங்கடா, அவங்க சொன்னாங்கன்னா அது படிக்கும், அதுக்காக நான் கொஞ்ச நாள் வெளில போயிட்டு இருந்தால் கூட இருந்துப்பேன், ஏன்னா எனக்கு சுயநலம் இல்லை, யார் என்ன பரவாயில்ல அப்படின்னு உன் பொண்டாட்டி மாதிரி இருக்க மாட்டேன், ஒன்ன மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா பேச, ஓ சுயநலமாக இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி சக்தி வாய்ந்த சாமியாரோட சக்தி எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே கரெக்டாக உள்ளார வந்து சத்யா வராரு. சத்யா வந்து இவருக்கு வந்தான், ஓ துணியெல்லாம் எடுத்து போக கூப்பிட்டியா நீ அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே பின்னாடி ரேகா வராங்க. ரேகா கண்ணு அப்படின்னு இவங்க அந்த பக்கம் சிந்தாமணி ஷாக் ஆகும் பொழுது, ஏமா உனக்கு இந்த வேலை, யார் வீட்லயாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பியா, இதனாலதான் அப்பா உன்னை விட்டு பிரிஞ்சாரு, இதனாலதான் நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது பேச, என்ன கண்ணு பேசுற எதுக்கு இங்க வந்திருக்க, உனக்கு இப்படி இந்த வீடு தெரியும், நீ எதுக்கு இப்படி இங்க வந்த அப்படிங்கும் பொழுது வந்து இந்த சாமியாருக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தே அதையும் பார்த்தேன், இன்னும் ஒரு 10 பேர் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தியா, நல்லா நடிச்சிங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு அதையும் தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்க பார்த்தா கோயிலில் வச்சு அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்தது ப்ளஸ் இந்த சாமியாருக்கு பணத்தை கொடுத்தது, அவங்க இப்போ உங்களுக்கு வணக்கம் சொல்லி தேங்க்ஸ் சொன்னது அப்படின்னு எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்து வீட்டில் வச்சு ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அதே சமயத்தை சத்யா கால் பண்ணி வேற வந்து எங்கள் அக்காவை துரத்துறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அதனால தான் வந்து அப்போ தான் தெளிவாக புரிஞ்சு தொழில் போட்டியால் ஒருத்தவங்களை வீட்டை விட்டே துரத்துற அளவுக்கு கேவலமாக நீ இறக்கியிருக்கன்ட்டு, அம்மாவாமா நீ இதே மாதிரி நாளைக்கு நான் புகுந்த வீட்டில் போய் நேராக துரத்தணும்னு பிளான் பண்ணாங்கன்னா அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பியா நீ அப்படின்னு வந்து பேச அப்படியே திருதுன்னு இவங்க முடிக்க இவங்களை போலீஸ் சாமியார்னு சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போலீஸை கூப்பிடலாமான்னு கேட்டேன். இந்த முத்துங்கிறவர் தான் வேணாம் அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்ல வேறு ஏதோ குழப்புக்காக நடித்தே சரி, இப்போ போலீஸை கூப்பிட்டுனா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னா, ஐயா மன்னிச்சிருங்கயா அந்த அம்மா தான் ஏன் நடிக்க சொன்னாங்க, அதனால தான் ஏன்னா இப்படிலாம் பேசுனேன் அப்படின்ட்டு குடுன்னு ஓடிடுறாங்க அந்த அம்மா ஓட அப்படியே திருதுன்னு சிந்தாமணி முழிக்க ஷாக்காய் விஜயா பார்க்க, இப்போ எப்படிமா இந்த விஷயம் வந்து அவங்க பிளான் மட்டுமா இல்லை நீங்களும் இவங்களும் சேர்ந்து பிளான் போட்டு மீனா துரத்துறதுக்காக இவ்வளோ கேவலமாக இறங்குனீங்களா அப்படின்னு வந்து கேட்க, விஜயா என்ன இது அப்படின்னு கேட்டால் வந்து அப்படின்னு அண்ணாமலை அந்த பக்கம் வர, எனக்கே சத்தியமாக தெரியாதுங்க அப்படின்னு வந்து முழிக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்னடா அது கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னு வந்து இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா, இப்போ கடைசியில் மீனா வந்து அப்போ ஒரு பார்வை பார்த்து என்னையா வெளில போக சொன்னீங்க, நீங்கள் வெளில போங்க முதல்ல அப்படின்னு சிந்தாமணியை பார்த்து சொல்கிற மாதிரி கெத்தா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் மீனா சொல்லுவாங்களா, இப்படி நடந்து வந்து அவங்க செஞ்சது எல்லாமே செட்டப்புங்கிறது நிரூபணமானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் மீனா எப்படியாச்சும் தங்கமயிலையும் சரவணனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, ஆனால் செஞ்ச தவறுக்கு டிவோர்ஸ்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணி சரவணன் அஞ்சலியோட வாழ்றது சரி நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.